Hello friends, in the video question tag kudiya part 2 video paakalam. This TET TRP 10th 11th 12th ku varakodiya question tag topic la irundhu eppadi nama questions attend pannalam அப்படிங்கறத பாருங்க. ஆல்ரெடி நான் question tag உடைய formations வந்து part 1 வீடியோல explain பண்ணிருக்கேன். ஸோ இதுலயும் உங்களுடைய ஒரு சின்ன கிளான்ஸ்க்காக கொடுத்திருக்கேன், பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதனுடைய சில ரிமைனிங் ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 11th ரூல் பாருங்க. ஒரு சென்டென்ஸில் யா ஃபியூ யா லிட்டில்ங்கிற வேர்டு வந்தால் அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேஸ் அ ஃபியூ பென்சில்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டஸ் இன் ஹீ ஆர் ஹேஸ் இன் ஹீ. ஏன் டஸ் இன் ஹீ ஹேஸ் இன் ஹீ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆன்சர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை மெயின் வேர்பாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா டஸ் இன்ட் எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாகவே அவங்க ஹெல்பிங் வேர்பாக கன்சிடர் பண்ணாங்கன்னா ஹேஸ் இன்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்த செகண்ட் ரூல் பாருங்கள். ஸோ சில நேரங்களில் ஒரு சென்டென்ஸில் ஒன்லிங்கிற வேர்டு வருது அப்படின்னா அந்த டேக் அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் டேக்கும் எடுக்கும், நெகட்டிவ் டேக்கும் எடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி காட் பாஸ் மார்க் இன் த போர்டு எக்ஸாம்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் டிட் தேவாவும் இருக்கலாம், டிடின் தேவாவும் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸாம் ரூல்ஸ்லேருந்தும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ மாலதி இஸ் அ குட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக இருக்கிறதுனால என்ன ஆன்சராக இருக்கும்? ஸோ டஸ்ன்ட் see. My mother didn't go to Madurai. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கணும். வாட் என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ டிட் see. மறுபடியும் சொல்லுங்கள், டிட் see. மை மதருங்கிறது ஒரு ஃபெமினைன் ஜெண்டருங்கிறதுனால ஷீ எடுத்துக்கிறோம். ஸோ டிடின்ட் இருக்கிறதுனால நம்ம டிட். ஸோ டிட் see. அடுத்த தேர்ட் ஆன்சர் பாருங்கள், எவ்ரி ஒன் ஷுட் கம் ஹியர்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எவ்ரி ஒன் அப்படிங்கிறது இன்டெஃபினட் ப்ரொனவுன். அப்போ தேன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஷுட் தே அப்படின்னு வர்றது இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஷுடின்ட் தே. ஹி ஹாஸ் நாட் அரைவ்ட் எட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால என்னவா ஆன்சர் இருக்கும் அப்படின்னா ஹாஸ் ஹீ. ஹாஸ் ஹீ. அடுத்ததாக பாருங்கள், சென்டென்ஸ் 5, தட் இஸ் நாட் யுவர் பென்ஸ். ஸோ எப்போ ஒரு சென்டென்ஸில் தட் சம்திங்கு எவ்ரி திங் இந்த மாதிரி வேர்டு கொடுக்குறாங்களோ ஸோ அப்போ நம்ம இட்டுங்கிற ப்ரொனவுனை நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இங்கே பாருங்கள், தட் இஸ் நாட் யுவர் பென். ஸோ அப்போ இங்கே என்ன கொஷின் டேக் இருக்கணும்? இது நெகட்டிவாக இருக்கிறதுனால இஸ் இட். அடுத்ததாக பாருங்கள், சம்திங் ஹேஸ் கான் ராங் தேர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹேஸ் கான். அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? ஹேஸ், hasn't it. ஸோ ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், both of my two brothers help me. ஸோ இது ப்ளூரல் நவுனாக இருக்கிறதுனால என்ன ஆன்சராக இருக்கும்? don't they. அடுத்து பாருங்கள், எட்டாவது கொஸ்டின்ஸ், there is a tree. எப்போ ஒரு சென்டென்ஸில் there hereங்கிற வேர்டு பயன்படுத்துகிறாங்களோ சப்ஜெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா அதே வேர்டை நம்ம என்ன செய்யணும்? ப்ரொனவுனாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சரு isn't there. isn't there. அடுத்ததாக பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9, ஐ ரேர்லி விசிட் மை கிராண்ட்மா ஹவுஸ். ஸோ எப்போ ஒரு சென்டென்ஸில் செமி நெகட்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்களோ ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கிறணும், பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரேர்லிங்கிற செமி நெகட்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் டூ ஐ. வி ஹாவ் அ ஃபியூ டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். யா ஃபியூங்கிற வேர்டு பயன்படுத்தியிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம கொஸ்டின் டேக் என்ன செய்யணும் அப்படின்னா நெகட்டிவாக எடுக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் டோன்ட் வீன்னு எடுத்துக்கலாம், மற ஹேவின்ட் வீன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததை பாருங்கள், சிம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், பிரிங் தெம் ஹியர்ஸ். ஸோ எப்போ ஒரு சிம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ எந்த டவுட்டும் வேணால் ஆன்சர் வில் யூ. ரெண்டாவது 12வது சென்டென்ஸ் பாருங்கள், ப்ளீஸ் பி ரெடி சூன்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் ப்ளீஸுங்கிற வேர்டு பயன்படுத்தியிருக்கிறதுனால ஒரு ரெக்வஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. த ஆன்சர் இஸ் would you. ஆன்சர் இஸ் would you. அடுத்த 13th சென்டென்ஸை பாருங்கள். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், லெட்ஸ் ஆர் லெட்டஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா there is no doubt the question tag is only shall be. The answer is shall be. 14th கொஸ்டின் பாருங்கள், I am a student. எப்போ I am பயன்படுத்துகிறாங்களோ ஆன்சர் இஸ் aren't I or ain't I. I hope you will understand this video clearly. If you like this video, please subscribe my channel and give support me. இதில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். தேங்க்யூ.